44% வரைக்கும் வாக்குகள் இருக்குன்ற மாதிரிலாம் இந்த நபர் எங்க போய் எடுத்தார், என்ன எடுத்தார் எதுவுமே கிடையாது. நீங்க ஒண்ணுன்னு சொன்னீங்களா என்னது? ராஜநாயகம். ஈரோடு கிழக்கு தேர்தல் சமயத்துல எடுத்தாரு. எப்படி எடுத்தாரு? அந்த தொகுதிக்குள்ள எடுத்தோம்னு சொன்னாரு. எடுத்தாரு. என்ன சொன்னாரு? எவ்வளவு சாம்பிள் சைஸ், அந்த தொகுதிக்குள்ள வாக்காளர் மனநிலை என்ன, நான் இவ்வளவு பேரை பார்த்தேன், அந்த டீடைல்ஸ் வந்து டீடைல்டா சொல்லிட்டாரு. அதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை எப்படி கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு முழுவதும் தாவாக்காவிற்கு 20% வாக்குகள் இருக்கு. 18%. ஈரோடு கிழக்குல சாம்பிள் எடுத்துட்டா தமிழ்நாடு முழுவதும் எப்படி 20% சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வியை என் போன்றோர் வைத்தார்கள். ஆனா இதை பெருசா ப்ரொபகண்டா பண்ண சேனல்கள் மற்றவர்கள் யாரும் இதை பத்தி கவலைப்படல. ஏன் கவலைப்பட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா இப்படி ராஜநாயகம் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, நீ விழுப்புரத்துல போய் விசிகாக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அவர் 50-60% வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் விசிகா 60% வாக்குகளை வைத்திருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா நான் கேள்வி வச்சேன். கொஞ்ச நாள் பற்றி ராஜநாயகம் நான் வந்து அப்படிலாம் சொல்லியே, ஒரு 7% தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு அவர் பேக் அடிச்சிட்டாரு. அப்போ இதுதான் இவங்க என்னன்னா, இவங்க ஒவ்வொன்றா தூக்கிட்டு வர்றது. சரி, யதார்த்தத்துக்கு வருவோம். 105 தொகுதிகள் மேக்சிமம் வர அளவுக்கு 34%